இந்த ஃப்ரைடே ஃப்ரெண்ட்ஸோட வந்து மூவி பார்க்க போனோம். மூவி பேர் வந்து டீன்ஸ். பார்த்திபன் டைரக்ட் பண்ணியிருக்கிற டீன்ஸ் அப்படிங்கிற படத்தை தான் பார்த்தோம். வேற எந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, ரொம்ப தைரியமா இந்தியன் 2, அதாவது எப்படின்னா கமலஹாசன் அண்ட் சங்கர் காம்பினேஷன்ல இருக்கிற மிகப்பெரிய படம். அந்த படத்துக்கு முன்னாடி தைரியமா இந்த ஸ்மால் பட்ஜெட் படத்தை பார்த்திபன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. பார்த்திபன் என்றாலே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஒரு ஆளு, மாற்றம், சிந்தனை, வித்தியாசம், இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் போனவர் பார்த்திபன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தில்லான ஆள். இது வந்து கிடையாது. அவருடைய முதல் படத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து பெரிய பெரிய ஸ்டார் ரிலீஸ் பண்ணும்போது சின்ன விஷயமா விடுவார். அது சக்ஸஸ் ஆகிருக்கிறாரு. இது வந்து அதோடைய பேக்ரவுண்டு. மற்றபடி இந்த படத்தில் ட்ரெய்லரோட பார்க்கல, சரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அஸ் யூஷுவல் பிவிஆருக்கு தான் போனோம். படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, சின்ன பசங்களை டீன்ஸ் அப்படின்னு வச்சிருக்காரு அப்படின்னா, பார்த்திபன் வந்து ஒரு ஏடா கூடமான ஒரு ஆள், சும்மாவே வந்து டபுள் மீனிங் அதுன்னு பேசக்கூடிய ஒரு ஆள். ஸோ டீன்ஸ் வச்சிருக்கிறாரு. ஸோ வந்து அடல்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கும் போல தெரியுது. டீனேஜ் பசங்களை பற்றி ஒரு மாதிரி டீனேஜ் கண்டாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ தைரியமாக வந்துட்டு இவ்வளோ பெரிய பட்ஜெட் படத்துக்கு நடுவில் விட்டார்னு நினச்சேன். ஒரு வாரம் முடிஞ்சு 2வது வாரம் டீன்ஸ் படம், ஸ்மால் படம் வந்து ஒரு அளவுக்கு டீசெண்டான ஓப்பனிங். உள்ளே போனால் தேட்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரௌட்லாம் இருந்துச்சு. ஸோ இந்தியன் 2 தாக்கு பிடிச்சி 2வது வாரம் இந்த படம் ஓடுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திபனுடைய தைரியத்துக்கு நம்ம பாராட்ட தெரிவிக்கணும். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 ஓடாத ஒரு காரணம், பட் இருந்தாலும் அது தாண்டி அந்த படத்தை உள்ளே விட்டுருக்காருல, அந்த தில்லுக்கே வந்து ஃபஸ்ட்டு சல்யூட். அந்த தைரியத்தில் தான் அந்த படத்தை பார்க்கவே போனேன். அப்புறம் டீன்ஸ் பேர் ஏதாவது யூத்தை வச்சு எதாவது பண்ணியிருப்பான்ட்டு போனேன். படம் கதை என்ன அப்படின்னா, இந்த தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான படம் வந்து ரொம்ப அதிகமாக வந்ததே கிடையாது. நீங்கள் ரொம்ப எண்ணிடலாம் எவ்வளோ படம் வந்து சொல்லிட்டு. அதனால இந்த மாதிரி படங்களை நம்ம ஆதரிக்கணும். அதுதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச படம். அடல்ட் கண்டென்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஸோ உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் படம் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட்லாம் கிடையாது. ரொம்ப அழகா இன்னைக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட், அதாவது இன்னும் ஹை ரைசிங் பில்டிங்கில் ஒரு கம்யூனிட்டியில் வாழ்கிற கிட்ஸோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அந்த கதையை சொல்லுது. அந்த காலனியில் ஒரு 13 பேர் வந்து ஒன்றா இருக்கிறாங்க, ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க. அந்த பசங்க அப்போ தான் அடல்ட் ஆன பிறகு நம்ம தைரியமானவங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை என்ன சொல்லுது, எங்கள் பாட்டி இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது, எங்கள் பாட்டி வீட்டில் வந்துட்டு ஒரு பேய் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒருத்தவங்க மந்திரம்லாம் ஓதுவாங்க, அவங்க வந்து கிணறுக்குள்ள வந்துட்டு பூதம் இருக்குது, பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம வேணால் அதை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கண்டென்ட் எடுக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் கிட்ஸ்க்கான ஒரு கண்டென்ட், அடுத்து சீரியஸான ஒரு கண்டென்ட், இப்படியே போயிட்டே இருக்குது. அந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்கிறேன். ஓவராலாக இந்த படத்தை நல்லா தான் எடுத்துருக்காரு. கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.